நான் கடந்த 50 ஆண்டுகளாக இந்த எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து 77 உறுப்பினராக இருந்து இன்று மாற்றுக் கட்சிக்கு செல்லும் போது பதவிக்காகவோ பணத்துக்காகவோ இல்லது வேற ஏதாவது சம்பாதிக்கணும் என்ற எண்ணத்தோடு போலுங்க. எங்கள் கட்சியில எங்களுடைய நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால் தலைமையை எந்த வகையிலும் எவ்வளவுதான் விட்டுக் கொடுத்திருந்தாலும் அந்த தலைமை திருந்தாத காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்தோம். ஒரே ஒரு காரணம் இன்று எனக்கு கவுன்சிலர் சீட் வேணும், நாளைக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேண்டும் என்றல்ல. எங்களுக்கெல்லாம் தொழில் இருக்கிறது. இந்த கட்சி உணர்வோடு 47ஆம் ஆண்டு முடிந்து 50ஆம் ஆண்டு வருகிற காலம் வரை நாங்களும் கூடவே ஒத்துழைத்தோம். அனைத்து நண்பர்களும் ஒத்துழைத்தார்கள். அனைவரும் பிரிந்து வெளியே செல்லக்கூடிய ஸ்தானத்தை இதை எடப்பாடி தான் உருவாக்கினார்கள் தவிர நாங்களாக செல்வதற்கு எந்த வழியும் இல்லை. நாங்கள் எந்த சுகத்தும் தேடி போகவில்லை. அந்த ஸ்தானம் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். விஜய் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால் 107 சீட்டுகளை இன்று அவரால் நிர்ணயிக்க முடிந்தது. 4-5 சீட்டுகளுக்கு கொடுத்தும் கெடுத்தான் என்ற குறையில் அவருடைய நிலைமை உருவானது. அதற்காக இன்று அவர்கள் 5 பேர் தன் பதவியும் வேண்டாம் என்று சொல்லி போயிட்டார்கள். அடுத்து நாளை 30 லட்சம் பேர் மரபுதம் குமரவர்கள் இந்த தொழிலாளர்களா முதலாளிகளா கட்சிக்காரர்களா என்று சேர்க்கும் போது நீங்கள் பத்திரிகையாளர்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அப்போதுதான் தெரியும் எதற்காக வருகிறார்கள் என்று. கட்சி மீது அவப்பெயர் ஏற்படவில்லை, தலைமை மீது அவப்பெயர் ஏற்பட்டால் உள்ளிருந்து வெளியே செல்கிறார் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆமாயா, இல்லையா இன்னைக்கு அம்மா இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு உள்ள இல்லையா ஆளும் கட்சி எதிர்கட்சி திமுக கட்சி சார் பதவியில் உச்ச பதிவு வந்துட்டோம் சார். இனிமேல பதவியில் அவசியம் இல்லை சார். எனக்கு வயசாயிருக்கு சார். தலைவர் அம்மா செய்த வழியில இவர் ஃபாலோ பண்றாரு. யார் அம்மாவை ஃபாலோ பண்றாங்களோ புரட்சி தலைவர் யார் ஃபாலோ பண்றாங்களோ இவங்க ஃபாலோ பண்றாங்க. இவ்வளவு நேரம் அவங்க பண்ணது யாரும் பண்ணாதனால இவங்க அவங்க போய் மக்களுக்கு அவங்க நல்லது பண்றாங்க. இவங்க மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்து இருக்கணும். இப்ப விஜய் பண்றாரு, அதனால இவங்க போய் சேர்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பேராசிரியர் சார் கூட்டு செயல்படுகிற மாதிரி எங்கள் தொழிலாளருக்கு ஏதாவது உதவி செய்யற மாதிரி இருந்தா உதவி ஏற்றுப்போம் சார். இல்லைன்னா இப்பதான் நாங்க பாட்டு எங்களுடைய அனுபவத்தை அங்க இருக்க புதியவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போடுவோம். நிச்சயமா இல்லை சார். ஆமா சார். தொழிலாளருக்கு சேவை செய்கின்ற மாதிரி ஏதாவது பொறுப்பு வாங்கிட்டா ஓகே. இல்லைன்னா பரவாயில்ல, நாங்க பாட்டு தொடர்ந்து இருந்துட்டு எங்களுடைய அனுமதியை எங்களுடைய அனுபவத்தை சொல்லி கொடுப்போம். நம்ம அனுபவத்தை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கணும் சார். இல்ல 50 வருஷம் இந்த அனுபவம் தொழிற்சங்க அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை புதியவர்கள் இருக்காங்க, அங்க தொண்டர்கள் ஏராளமா இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு அனுபவம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தான் கிடைக்கும். இருப்போம் சார். கண்டிப்பா கண்டிப்பா நீங்களா பாப்பீங்க.